இதுவா அப்படின்னு நம்மள நிறையா பேருக்கு இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்குமே அது கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் கூட இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எனக்கு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 days முன்னாடி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் முடிஞ்சு என்னோட டீம்மேட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். அவங்களும் வராங்க. நாங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த ஜிம் முடித்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு 8 இருக்க காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிப்போம். பிகாஸ் அங்கே அப்படியே ஜாலியாக அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த சைட்டு லிட்டராக வந்து பசங்க சைட் அடிப்பாங்க, நம்ம வந்து சரி சும்மா கூட நிற்கிறது அப்படின்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். பட் நானுமே கூட என்ன அப்படியே சும்மா தெரிஞ்சாங்க சைட் எடுத்துகிட்டு அப்படி நின்றுட்டு காஃபி குடிச்சிட்டு பிளாக் காஃபி குடிப்போம். ஓகே, சக்கரை போடாமல் நான் தான் அதை பழக்கி விட்டேன் எல்லாருக்குமே. ஸோ அதனால் பிளாக் காஃபி குடிப்போம். அப்படி குடிக்கும்போது பக்கத்துலேருந்து ஒரு ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல் என்னடான்னு திரும்பி பார்த்தா உளுந்த வடை, மெது வடைன்னு சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, அந்த வடை. எனக்கா உள்ளுக்குள்ளே ஆகுது, ஆஹா ஒரு வடை எடுத்து சாப்பிட்றலாம். அவங்க மற்றவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் தானடா இதில் என்ன இருக்குது, வா எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு. எனக்கு நான் இல்லை அவங்கள மாதிரி நான் கிடையாது இல்லையா. நான் ஆக்சுவலி வந்து ஒரு டோட்டலி நான் வந்து வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆள். அப்படிங்கும்போது அவங்க கூட நான் பேசலாம் பழகலாம் அதெல்லாம் ஓகே. பட் அவங்களுக்கு செட் ஆகிற இந்த ஒரு நாள் தான் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு செட் ஆகுது. ப்ராப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் செட் ஆகாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறேன், இதை நம்ம எடுத்தால் என்ன ஆகும் என்னால் டிசிஷன் மேக் பண்ணவே முடியல. ஸோ அப்போது நான் நோ எக்ஸ்கியூசஸ் பிரெயின் ட்ரேசி எழுதின ஒரு புக்கில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், டூ த ரைட் திங் அப்படின்னு சொல்லி. இந்த ரைட் திங் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு லாங் டேர்மில் எந்த ஒரு விஷயம் வந்து விஷயம் நல்ல ஒரு கான்சிக்வன்ஸை கொடுக்குதோ, ஐ மீன் லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா விஷயமுமே பின்னாடி ஏதாவது ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கும். அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் லாங் டேர்மாக இருந்தாலும். ஓகே, நான் வந்து நிறையா புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா என்னோட நாலேஜ் கெயின் ஆகும், இது லாங் டேர்மில் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை நான் புக்ஸ் படிக்கவே இல்லை, எனக்கு 2-3 புக்கு போதுன்னு சொல்லி படிச்சுட்டு அப்படியே நான் விட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த நாலேஜ் மட்டும் தான் இருக்குமே தவிர என்னை விட அடுத்து முன்னேறி போயிட்டே இருப்பான், நான் அதே இடத்துல அப்படி நிற்பேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது. அப்போது நான் அந்த வடை சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கான ஃபேட் அதிகமாகும். அதை நான் அடுத்த நாள் குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இன்ஃபேக்ட் பெல்லி ஃபேட் எனக்கு இருக்கிறதுனால அந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அதுக்காக நான் பயங்கரமாக உழைச்சிட்ருக்கேன். பட் இப்போது நான் தெரியாமல் அந்த வடையை எடுத்து சாப்பிட்டுட்டேன்னா என்னோட பெல்லி ஃபேட் அதிகமாகிடும். ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு புக்கில் சொன்ன ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல நான் ஃபாலோ பண்ணேன். லாங் டேர்முக்கு அதில் எதுவும் கான்சிக்வன்சஸ் இருக்கா நான் யோசித்தேன். ஆமாம், ஒரு டே ஓகே, எக்ஸ்கியூஸ் ஓகே, ஒரு டே தானே பரவாயில்லடா அப்படி சொல்லி நான் எடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ஓகே. பட் எனக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போதோ இல்லை என்னோட என்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்க அந்த ஜேர்னியில் நான் வந்து என்னோட புக்ஸ் படிக்கும்போது என்னோட பிரெயின் ஃபோக்கஸ் பண்ண விடாது. பிகாஸ் நான் நேச்சுரலான ஃபுட், க்ளீனான ஃபுட்ஸ் சாப்பிடும்போது தான் என்னோட பிரெயின் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஆயில் அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது என்னோட பிரெயின் ப்ராப்பராக வேலை செய்கிறது இல்லை இல்லையா. ஸோ அப்போ நான் யோசித்தேன், ஓகே இது லாங் டேர்மில் கொஞ்சம் யோசிப்போம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், இன்றைக்கி நாள் ப்ராப்பராக கெட்டு போயிடும். இது லாங் டேர்ம் யோசிக்கிறது தானே. இன்றைக்கி நாள் ப்ராப்பராக கெட்டு போயிடும். அப்போ இன்றைக்கி நாள் ப்ராப்பராக கெட்டு போயிடுச்சுன்னா என்னை விட யாராவது ஒருத்தன் நாலேஜில் அதிகமாக கெயின் பண்ணுவான், நான் என்ன பண்ணுவேன், கம்மியாக கெயின் பண்ணுவேன். ஸோ அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காம்படிஷன் என்னை விட இன்னொருத்த முந்திரி போயிடுறதுக்கு நானே இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் சொல்லி நான் அந்த இடத்துல வடை சாப்பிடாம இருந்தேன். இது சின்ன விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மேலே அடிக்ஷனாக இருக்கலாம், சில பேருக்கு பானில் அடிக்ஷனாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து தோணலாம், ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு தோணலாம். டிசிஷன் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். சில பேர் இந்த மாதிரி என்னோட ஒரு டோபமைன் டிடாக்ஸ் ஜர்னியில் நான் இருக்கிற மாதிரி நீங்களுமே மேபி இருக்கலாம். உங்களுக்குமே தோணலாம், ஒரு நாள் நம்ம பாட்டு கேட்கலாம், ஒரு நாள் படம் பார்க்கலாம், ஒரு நாள் பான் கன்சியூம் பண்ணலாமே அப்படின்னு தோணலாம். அப்போ அந்த டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் 2 மூளை அடிச்சுக்கும், இந்த சைடு அந்த சைடு, குட் அண்ட் பேட் ரெண்டுமே அடிச்சுக்கும், டம்முன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது உங்களுக்குள்ள இந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க. ஒரு மேஜிக்கலான ஒரு வாண்டை வச்சு, வாண்ட் இந்த சென்ஸ் ஒரு ஊந்துகோல்னு வாங்கல, அதை வச்சு நீங்கள் கேளுங்க, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர்? இப்போ எது இம்பார்ட்டன்ட்? இப்போ நான் வந்து ஓகே எனக்கு பான் பார்க்குறது தான் எனக்கு இம்பார்ட்டனா, இல்லை ஓகே எனக்கு இந்த ஏர்ஜ் வந்தாலும் ஓகே இது ஏர்ஜ் தானே எனக்கு வந்துட்டு போகுதுன்னு நான் நினச்சிட்டு என்னோடய வேலையை பார்க்க போகிறேன், இது இம்பார்ட்டனா? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், இல்லை என்ன ஒரு தப்பான ஒரு தாட் வந்தாலும் எது இம்பார்ட்டன்ட்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப்? ஜஸ்ட் திங்க். இஃப் யூ கோயிங் டு டேக் ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ் இன் யோர் லைஃப் ஆர் கோயிங் டு டேக் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆர் கோயிங் டு இன் அ ஜேர்னி, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே, எது இம்பார்ட்டன்ட் சொல்லி நினச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டிசிஷனை ப்ராப்பராக எடுத்துருவீங்க. நம்பர் 2, டிசிஷன் மேக்கிங்க்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். லைக் லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஜாப் ஆஃபர்ஸ் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி வந்தாலும் எனக்கு வந்து என்டர்ப்ரனர் ஆகணும், எனக்கு என்னோட பர்பஸ் என்னங்கிறத நான் ஃபைன் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட பர்பஸ். அப்படிங்கும்போது நான் அதை நோக்கி தான் போகணும். அதனால தான் நான் அவ்வளோ ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ பான் அடிக்ஷனில் நான் வந்து இருந்திருக்கேன், நான் ஒவ்வொன்றுலேயும் நான் அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஏன்னா இது என்னோட ஒரு ஃப்ளோ ஸ்டேட். நான் இங்கே உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறது கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிற மாதிரியே இல்லை.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இல்லை எனக்கு தெரிஞ்ச பசங்களோட இல்லை என்னோட கொலீக்ஸோட உட்காந்து பேசுகிற மாதிரி ஜாலியாக இருக்கும். எனக்கு கிளைண்ட்ஸ் வந்தால் கூட நான் அவங்ககிட்ட பேசுகிறதுமே நான் அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணுவேன். அது ஃப்ளோ ஸ்டேட்டாக இருக்கும். நான் அரை மணி நேரம் தான் மீட்டிங் ஃப்ரீ ஷெட்யூல் வந்து அரை மணி நேரம்னு சொல்லுவேன். ஆனால் 1 மணி நேரத்துக்கு நாங்கள் 2 பேருமே நான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்க்கும்போது 1 மணி நேரம் ஆகிருக்கும். நானே வந்து நம்ம வந்து அரை மணி நேரம் தான் சொன்னேன், எதுக்கு நம்ம 1 மணி நேரம் கொடுத்தோம் அப்படின்னு யோசிப்பேன். பிகாஸ் அதில் நான் இன்வால்வ் ஆகிடுவேன், மூழ்கிடுவேன். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி தரும் போது நான் மூழ்கிடுவேன். ஐ திங்க் தட்ஸ் மை பர்பஸ், அவ்வளோதான். ஓகே, ஏதோ உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட்டில் நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பர்பஸ். ஓகே, அப்படிங்கும்போது இந்த 2ல் ஜாபா என்டர்ப்ரனர்ஷிப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தாட்ஸ் வரும்போது ஒரு நோட் எடுத்து நான் ஜேர்னலிங் ஒரு நோட் வச்சுருப்பேன். அந்த ஜேர்னலிங் நோட் எடுத்து அட்வான்டேஜஸ், ஜாப், பிஸ்னஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஜாப் போனேன் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும்? மேபி எனக்கு ஷார்ட் டேர்மில் எனக்கு வந்து பணம் கிடச்சிரும், மேபி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க அங்கே, மேபி திரும்பியும் நான் வந்து என்ன பண்ணலாம், மேபி அங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பட் இதுவே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இங்கே என்னென்ன இருக்கும்? இங்கே வந்து என்ன ஒரு கிடைக்கும்? ஃப்ரீடம் இருக்கும், டைம் இருக்கும், நான் நாலேஜ் கெயின் பண்ண முடியும், நான் நிறையா விஷயங்கள் கோ த்ரூ பண்ண முடியும், புதுசாக நிறையா விஷயம் கற்றுக்க முடியும். தென் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு வரும்போது ஜாபில் போகிற வரைக்கும் ஓகே எனக்கு இவ்வளோ தான் வேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் வேஜ் இருக்கும், ஃப்ரீடம் இருக்காது, என்னால் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கோ த்ரூ பண்ண முடியாது. அந்த ஜாப்னு அதில் மட்டும் தான் இருக்க முடியும். அது ஒரு நல்ல ஜாபான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் இல்லையா? 2வது, என்ன தான் வந்து நம்ம அங்கே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனாலும் நம்ம வந்து ஒரு குவாலிட்டி லெஸ்ஸான பீப்புளை மேக்ஸிமம் ஆஃப் டைம் அட்ராக்ட் பண்ணுறது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் நான் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட்டுக்குள்ளே திரும்பியும் போய் மூழ்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே சொல்லலாம் செல்ஃப் கண்ட்ரோல். பட் ஒரு ஜாப் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் இருக்க பீப்புளோட நம்ம எந்த அளவுக்கு ஒத்து போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் மாறும். ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியணும். முதல்ல என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் வந்து தப்பான வழிக்கு போக மாட்டேன். அதனால் என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எந்த சரௌண்டிங்கில் இருந்தால் நான் எப்படி இருப்பேன், எனக்கு எந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது, இப்போ என்ன மென்டாலிட்டி, என்ன ஸ்டேட்டில் நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனால ஜாப் இட்ஸ் நாட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ அது இந்த மாதிரி இந்த டிஸ்அட்வான்டேஜஸ், எனக்கு ஜாப்பில் இவ்வளோ ப்ராப்ளம், இதெல்லாம் நான் எழுதிட்டேன். டிஸ்அட்வான்டேஜஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஓகே, இது வந்து உடனே எனக்கு பெருசாக நான் வந்து க்ரோத் ஆகிடுவேன்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி ஜாபில் இருக்கிற மாதிரி எனக்கு உடனே மணி வந்துடும்னு சொல்ல முடியாது. இந்த தான் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு தவிர மற்ற டிஸ்அட்வான்டேஜ் தெரியல. பிகாஸ் எனக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. இப்போ எனக்கு பணத்தையும் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் எனக்கு இங்கே இருக்கும். வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ நான் வீடியோஸ் போட்டிருந்தா ஃபார்மேட்டே மாற்றி வேறு மாதிரி நான் வந்து போடலாம். பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்னோடய பர்பஸ். இதை பார்க்குற 1-2 பேர் மெச்சூர்ட் ஆடியன்ஸாக இருப்பீங்க இல்லையா, எனக்கு அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் தேவை. சும்மா வந்து எல்லாருமே என்னோடய வீடியோ பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. ப்ரோக் பீப்புள், என்ன மாதிரியே உடஞ்சிருக்கிற பீப்புள் என்னோடய வீடியோஸ் பார்த்து அவங்க இதுலேருந்து ஒரு டேக்கவை எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு அதில் சந்தோஷம். ஓகே, இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணேன். அப்போது ஜாப்ஸில் எனக்கு அட்வான்டேஜஸும் சரி, டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாக இருந்துச்சு, அட்வான்டேஜஸ் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி என்டர்ப்ரனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருந்துச்சு, டிஸ்அட்வான்டேஜ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ இதில் எனக்கு பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த என்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு தாட் வந்தாலும் எனக்கு இதுவான்னு என்ன மாதிரியான ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணணும், அது அர்ஜஸ்லேருந்து என்னவாக இருந்தாலும் உங்கள் ஃபோனில் நோட்ஸ் இருந்துச்சுன்னா நோட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கீழே நான் நோஷனில் டெம்ப்ளேட் கொடுக்குறேன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் மேலே 2 காலம் விட்டுறேன். அந்த 2 காலமில் உங்களுக்கு என்ன அந்த 2 டிசிஷன் எடுக்கணுமோ அந்த டிசிஷன் எழுதி அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு எழுதி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களால் டிசிஷன் ப்ராப்பராக மேக் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் இப்படி தான் இது பண்ணேன். பட் இதை தவிர இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எனக்கு வந்து ட்ராமாஸ்லேருந்து வெளியே வர முடியல, எனக்கு ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற பீப்புளுக்காக இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் இல்லை என்ன மாதிரியான கோச்சிங் வேணும்னாலும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். லிங்க் கீழே கொடுக்குறேன். 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கும். 15 minutes தான் சொல்லுவேன், ஆனால் அது போகும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்னோடய சர்வீசஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 2 சர்வீசஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வாங்க, நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். மேபி அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி எனக்குமே அதுலேருந்து மணி வரும் இல்லையா, அது ஒரு விஷயம் தான். ஸோ ஃப்ராங்காக இருக்கணும் எல்லாத்துலேயுமே, எனக்கு உங்ககிட்ட அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் டாக் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.